தமிழ் மொழிக்கும் இந்திய ஐரோப்பிய மொழி குடும்பத்திற்கும் இடையிலான உறவை வெளிக்கொணரும் வகையில் தமிழ் வேர்ச்சொல் வல்லுநர்களை கொண்ட குழுவை அமைத்து அகரமுதலி என்கிற அந்த சிறப்பு திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். இது வரவேற்கத்தக்கது. ஆனால் இதில் மிக முக்கியமான ஒரு பணி நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. தமிழறிஞர், அறிவியல் தமிழறிஞர் மனவை முஸ்தபா அவர்கள், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு பக்கத்துணையாக நின்று செம்மொழி தமிழ் என்கிற அந்த அறிவிப்பை செய்வதற்கு உடன் பயணித்த அந்த பேரறிஞர், அவர் தன்னுடைய வாழ்க்கையே முழுமையாக ஒப்படைத்து தமிழ் கலை சொல்லாக்க பணிக்காக மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறார். கிட்டத்தட்ட 8 அகராதிகளை உருவாக்கி இருக்கிறார். கலைச்சொல் அகராதிகள், லட்சக்கணக்கான கலை சொற்களை இந்த தமிழுக்கு தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட அவர் மருத்துவ கலைச்சொல் அகராதி, கணினி கலைச்சொல் அகராதி போன்ற அகராதிகளை உருவாக்கி வைத்திருக்கிறார். அவர் மறைந்து விட்டார். அவருடைய வீட்டில் அந்த அகராதிகள் தூங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த பணிக்காக, தமிழ் கலை சொல்லாக்க பணிக்காக ஒரு பல்கலைக்கழகம் செய்ய வேண்டிய பணியை ஒற்றை மனிதராக இருந்து செய்து முடித்த ஒரு மாபெரும் தமிழறிஞர் மனவை முஸ்தபா, அவர் உருவாக்கிய அந்த கலைச்சொல் அகராதிகள் அவருடைய வீட்டில் உறங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த பணியை அரசு எடுத்து அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போக வேண்டும். எனவே அதையும் இந்த மன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன்.